அரசி தலையில் சாம்பார் ஊற்றுனது ஒருவேளை கனவாக இருக்குமோ, அவங்களுடைய எண்ணமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா நிஜமாகவே சாம்பாரெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஸோ ஊற்றுனதுக்கப்புறமா இங்கே அப்படியே என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் பதறுவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் வந்து ஏதோ பேக்கு குடும்பமாக கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா சாம்பார் ஊற்றி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, கொதிக்க கொதிக்க என்ன ரொமான்ஸோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு தான் அரசி கதவை தட்டி, இந்த பார் இன்னொரு தடவை எங்கள் அப்பாவை பற்றி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னா இப்படி தான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிடறாங்க. இதுக்கு நடுவில் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு ஏதோ நிலத்தை வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குமரவேல் சக்திவேல் முத்துவேல் குடும்பம். அங்கே சுகன்யா வந்தவங்க வாயை பிளந்துட்டாங்க, இன்னும் இவ்வளோ பணமா அப்படின்ட்டு எல்லாம் கருப்பு பணங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு எக்ஸாம் ஃபியராக இருக்குது, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ரிசல்ட் ஃபியராக இருக்குது, அதனால் நான் கடையில் போய் மாமாவை பார்க்க போகிறேன், மாமா பேசவே மாட்டுறாருன்னா அதெல்லாம் வேணாம், அவர் லேடிஸ் போனால் திட்டுவாருங்கிறாங்க கோமதி. அதுக்காக நான் ஆம்பளை விஷயமாக போட்டு போக முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க கதிரோட சேர்ந்து பேசிக்கிட்டே கிளம்பி அங்கே போனதுக்கப்புறமா அவர் எதுக்குப்பா இங்கெல்லாம் வர, உனக்கு தான் ஏதோ போலீஸ் பரீட்சை இருக்குல்ல, அதை எழுத வேண்டியதானே, அப்படி படிக்க வேண்டியதானேங்கிறாரு. நான் தான் போலீஸ் ஆனால் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, எப்படியும் வந்து ராஜிக்கு சார்பாக திடீர்னு இப்போ பாண்டியன் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.